ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் எம்கே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கல்யாண வீட்டில் வத்த குழம்பு பார்த்துருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த வத்த குழம்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை சுண்டைக்காய் வச்சு சும்மா வேறு லெவலில் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் வந்து தனியா எடுத்துருக்கேங்க, 2 ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துருக்கேன், ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மிளகு, ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்து இதை நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வறுத்து விட்டுறலாங்க. ரொம்ப தீய விடக்கூடாதுங்க. இது லைட்டாக அப்படியே வறுத்து விடலாம். சிம்மில் வச்சே வரேங்க, இல்லைனா ரொம்ப தீஞ்சிடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி விடலாம். நல்லா இந்த பதம் வந்த உடனே வந்து தனியாக இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலையை எடுத்து அதையும் வந்து நல்லா வந்து சிம்மில் வச்சு வறுத்தரலாங்க. ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்தரலாம். நல்லா அதில் வந்து லைட்டாக அந்த பச்சை தன்மைலாம் போகிற அளவுக்கு வந்து வறுத்தா போதுங்க. ரொம்ப ட்ரை காஞ்சி போன அளவுக்கு வறுக்கணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லைங்க. ரொம்ப தீங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதையும் வந்து தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை ரெண்டையும் கிரைண்ட் பண்ணி வச்சிடலாங்க தனியாக. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிக்கிட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துடலாம். நல்லா ஒரு 10 பல்லு பூண்டுக்கு மேலே நல்லா தோல் உரித்து வச்சுருக்குங்க, அதையும் இதோடு சேர்த்துக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தாங்க வத்த குழம்புக்கு எப்பயுமே டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு வந்து எண்ணெயை வச்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய ஆனியனை வந்து தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு சின்ன ஆனியனை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு பெரிய ஆனியனை வந்து கட் பண்ணி வச்சுருக்கதை இதோடு சேர்த்துடலாங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விடலாங்க. பூண்டு எப்பயும் வந்து முதல்ல போட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வருங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் இருக்கும் வத்த குழம்புக்கெலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆனியன் வந்து இந்த அளவு இருந்தாவே போதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி வந்து இதோடு சேர்த்துடலாங்க பொடிசாக கட் பண்ணி. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாங்க. இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. தக்காளிலாம் நல்லா வதங்கட்டுங்க. ஸோ அடி பிடிக்காமல் வந்து நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த உடனே நான் பச்சை சுண்டைக்காய் வந்து நல்லா நசுக்கி அதில் வந்து சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் நல்லா அலசி இதோடு சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. வதக்கி விட்டால் ஒரு ஸ்டேஜில் வந்து சுண்டைக்காய் எல்லாமே வந்து ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி வருங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ், நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். நெக்ஸ்ட்டு நான் வந்து மிளகாலாம் சேர்த்துருக்கேன். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3/4 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் வந்து ஜீராத்தூள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துடலாங்க. இப்போ இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். போட்டு ரொம்ப நேரம் வதக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க. ஸோ மசாலா சேர்த்த உடனே இந்த மாதிரி ஒரு 2 கிளறி விட்டுறணும். நல்லா சிம்மில் வச்சே பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம அரைச்சிருக்க மசாலா வந்து சேர்த்துடலாங்க. கருவேப்பிலை எல்லாமே கிரைண்ட் பண்ணி நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த மசாலாவும் இதோடு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு புளி ஊற வச்சுருக்கேங்க. உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாங்க. புளியை வந்து கரைச்சி இதோடு ஊற்றிடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே வந்து எந்த அளவுக்கு வந்து மசாலா வந்து ஃபுல்லாக மெர்ஜ் ஆகி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சும்மா டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருந்ததுங்க, உண்மையாக சொல்கிறேன்.
நீங்கள் டெய்லி சாம்பார் அது இதுன்னு வேறு வேறு டிஷ் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. மசாலா ஃபுல்லாக வந்து நம்ம அரைச்சி சேர்க்கறதால இது கொரன்னு நல்லாவே இருந்ததுங்க. ஒரு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது. நெக்ஸ்ட்டு இது ஒரு மூடி போட்டு நல்லா அப்படியே வேக வச்சிடலாங்க. நல்லா வெந்து வரட்டும், குழம்பு சுண்டி வரணும். இந்த மாதிரி வரணுங்க கிரேவி ஸ்ட்ரக்சருக்கு. நல்லா கொதிக்கிட்டுங்க. நல்லா ஒரு கிளறி விடுங்க. பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த ஸ்டேஜ் வரணுங்க. கரெக்டான பதத்தில் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சிங்க. இப்போ இதை சாதத்தோடு சேர்த்து கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிக்குங்க. தேங்க்யூ.